நமது தமிழ் மண்ணுக்கு, நம் தமிழ் மொழிக்கு, நம் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராகவே செயல்பட்டு வருகிற நிர்மலா சீதாராமன் அவர்கள், கிராண்ட்மா. இந்த பாப்பார பாட்டிக்கு அவ்வளவு போகும். அந்த RSS ரவின்னு சொல்லி வித்து பிடித்த குரங்குக்கு அது ஏற்கனவே குரங்குக்கு வித்து பிடிச்சிச்சு. அது காட்டுல போய் சாராயம் குடிச்சிட்டா அது எப்படி ஆடும்? அப்படியெல்லாம் ஆடுறாரு அந்த ஆளு RSS ரவி. ஆயா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, முதல்ல சமத்துவத்தை தமிழ்நாட்டை நிலைநாட்டுங்க. எங்க அப்பா உத்தம புத்திரி. அதனால இதுல உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்காது? நாங்க அறிவிச்சோம்னா நாங்க கூட்ட குடைச்சல் உங்களுக்கு. ஆயா பாட்டி அப்பத்தா பாப்பாத்தி ஐயா ஐயர் மாமி நாங்க கொடுத்த குடைச்சல். தமிழ்நாட்டுல பிறந்திய தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? தமிழ் படித்தா பிச்சை எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு நீ என்னமா இங்க உட்காந்துன தமிழ்நாட்டுல சமத்துவத்தை நிலைநாட்டுங்க, நீ என்னமா எங்களுக்கு பேசுறது? ஆயா பாட்டி கேள்வி. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நமது மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் எந்த மாநிலத்துக்கு நிதி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன், தமிழக மக்களையும் தமிழக மண்ணையும் பழி வாங்குவதற்காகவே நான் நிதியமைச்சராக இருக்கிறேன் சபதமேற்று நமது தமிழ் மண்ணுக்கு, நம் தமிழ் மொழிக்கு, நம் தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிராகவே செயல்பட்டு வருகிற மரியாதைக்குரிய ஆயா நிர்மலா சீதாராமன் அவர்கள், கிராண்ட்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு, ஐ திங்க் எஸ்டர்டே ஆர் டே ஃபார் எஸ்டர்டே, ஒரு விழாவுக்கு வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அந்த பத்திரிகையாளரை சந்திக்கும் பொழுது பல்வேறு விஷயங்களை பேசினார், துறை ரீதியான விஷயங்களை பேசினார். அதை குறித்து நான் பேச விரும்பவில்லை. அவர் துறை ரீதியாக பேசினார். அதுல பேசும் பொழுது அவர் 2 கருத்துக்களை வைக்கிறார். அதாவது அந்த அம்மானுடைய ஆயா நிர்மலா சீதாராமன் அவர்கள், அந்த ஆயானுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, அவங்க திமுக மட்டும்தான் எதிர்க்கும். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு தொகுதி கூட திமுக ஜெயிக்கூடாதுன்னு பேசுறது யாருன்னு கேட்டா, உலக அழகி, உள்ளூர் கிழவி, எங்க ஆயா நிர்மலா சீதாராமன், கிராண்ட்மா நிர்மலா சீதாராமன், கிராண்ட்மா மிஸ் யூனிவர்ஸ் நிர்மலா சீதாராமன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு தொகுதி கூட திமுக 40 ஜெயிக்கூடாது, இந்துக்கு எதிரானவங்கன்னு இவங்க பேசுறாங்க. அவங்க டெபாசிட்டே வாங்கல, ஒரு தொகுதியில ஜெயிக்கா காட்டி போட்டோம். அவங்க கட்சியினுடைய தலைவர் அன்னைக்கு அண்ணாமலை டெபாசிட் வாங்கல. 2 மாநில கவர்னரா இருந்த இந்தி இசை சவுந்தரராஜன் அந்த அம்மாவும் டெபாசிட் வாங்கல, யாருமே டெபாசிட் வாங்கல. அட்டு பிளாப். இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் குறிக்கோள் வச்சுன்னு எம்எல்ஏ எலெக்ஷன் அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரக்கூடாது, பாஜக அதிமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரணும்னு அந்த அம்மா பேசிடுறாங்க. கனவு கூட நினைக்காது. விஷயத்துக்கு வர அதை எப்ப நமக்கு எதிர்ப்பாதான் செயல்படும். அதுல ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த பத்திரிகையாளர் மீட்டிங்ல ஆயா கிராண்ட்மா நிர்மலா சீதாராமன் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு கேட்டா, இந்த சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க, அதுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவிச்சு எங்க முயற்சியில் கிடைத்த வெற்றின்னு முதலமைச்சர், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தை வெளியிட்டு நன்றி தெரிவித்திருக்கிறார், எங்களுக்கு கிடைத்த வெற்றி என்ன. அதுக்கு உடனே இதுக்கு கோபம். இந்த ஆயாகிறதுல இந்த ஆயா, இந்த பாப்பார பாட்டிக்கு அவ்வளவு கோபம். பாப்பார பாட்டிக்கு அவ்வளவு கோபம். என்ன எப்படி? How they can take credit themselves? How they can say that all credit for us, all credit goes for DMK? How they themselves, they are appreciating. They themselves, they feel proud that because of them only, our union government has passed the bill for this census. We are going to take census. Means how DMK can say that because of us only, central government has announced this census? No, I cannot accept it. No, I cannot accept it. கோவம் வருது பாப்பாத்திக்கு, பாப்பார கேள்வி, சாரி பாப்பார ஆயாக்கு, கிராண்ட்மாக்கு கோவம் வருது. எப்படி நீங்க அது எங்களுக்கு அது உங்களுக்கும், நாங்க சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறோம்னு சொன்னா அது எப்படி திமுக உரிமை கொண்டாடலாம்? ஐயா மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் ஐயா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை வருஷமா நாங்க போராடி, நீங்க 3வது முறை ஆட்சியில் இருக்கீங்க, தொடர்ந்து நீங்க 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு போராடி குரல் கொடுத்து கொண்டிருப்பது யார் என்று கேட்டால், இன்பத் தமிழ்நாட்டின் தனிகரில்லா தலைவர், தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர், எங்கள் அன்பு தலைவர், தேச தலைவர், தலைவர் தளபதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. பாஜக அரசை நாடாளுமன்றத்திலும் மாநிலங்களவையிலும் எங்கள் கழக உறுப்பினர்கள் தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள், ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஒரு 500 முறை பேசியிருப்போம் பார்லிமெண்ட், ராஜ்யசபா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க.
ராஜ்யசபால மரியாதைக்குரிய அண்ணன் கழக துணை பொதுச் செயலாளர் திருச்சி மலைக்கோட்டை சிங்கம் அண்ணன் திருச்சி சிவா பேசுகிறார், தொடர்ந்து பேசுகிறார். அங்கே பாராளுமன்றத்திலே பணியாற்றும் பொழுது அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் பாரதி பேசியிருக்கிறார். எல்லாரும் பேசியிருக்காங்க. இன்றைக்கு கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ பேசுகிறார், எல்லாரும் பேசுறாங்களே. வில்சன் பேசியிருக்காரு, மூத்த வழக்கறிஞர் அண்ணன் வில்சன் பேசியிருக்கிறார். அப்துல்லா போன்ற இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் பேசியிருக்காங்க. பார்லிமெண்ட்ல அண்ணன் ராசா அப்படியே கொதிச்சு எழுந்தாரு. அக்கா கனிமொழி ஃபயரா பேசினாங்க. திராவிட ஆழ்வார் கழக கொள்கை பொறுப்பு செயலாளர் அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் ஃபயரா பேசினார். அண்ணன் தயாநிதி மாறன் பேசினாரு. நான் எல்லாரும் பேசுவேன். I cannot mention 1 or 2 names. All the DMK MPs, Congress MPs, totally the 40 MPs from Tamil Nadu, DMK Alliance MP. எல்லாமே தன் குரல் எழுப்பினார்களே. ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தும். கலாநிதி வீராசாமி பேசினாரு. மரியாதைக்குரிய அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசினாங்க. எல்லாரும் பேசுறாங்க. யாரும் பேசல? சேலக்கன் TM செல்வ கணபதி பேசினார். எல்லாரும் நாங்க நூற்றுக்கணக்கான முறை பேசிட்டோம். சோ நாங்க ஒரு கோரிக்கை ஒன்றிய அரசிடத்துல வைக்கிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுது என்று சொன்னால் அந்த கோரிக்கை தமிழ்நாட்டுக்கான கோரிக்கை மட்டும் இருக்கா என்று கேட்டால், எங்கள் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள், எங்கள் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அவர் தலைவர் இல்லை, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு தலைவர் என்பதை பல்வேறு சான்றிதழ் இருக்கிறது. இந்த கவர்னர் போட்ட குட்டி ஆட்டங்க கொஞ்சமா நஞ்சமா நீங்க ஒரு ஆள் ஒரு அமைச்சிருக்கீங்களே, அந்த RSS ரவின்னு சொல்லி பித்து பிடித்த குரங்குக்கு அது ஏற்கனவே குரங்குக்கு பித்து பிடிச்சிச்சு. அது காட்டுல போய் சாராயம் குடிச்சிட்டா அது எப்படி ஆடும்? அப்படியெல்லாம் ஆடுறாரு அந்த ஆளு RSS ரவி. அப்படிப்பட்ட ஆளை இங்க அமிச்சிங்க. அவர் பாட்டு துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துறது, அவர் பாட்டு துணைவேந்தர்களை கூப்பிடுறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இப்ப ஊட்டி நடத்தினாரு. துணைவேந்தர்கள் மாநாடுன்னு கூட்டம் ஒண்ணு போனாரு, ஒருத்தர் போல. இனிமே அதான் நிலைமை. RSS ரவி இனிமே கவர்னர் நிலைமை அதான். எவ்வளவு ஆட்டம் போட்டீங்க. கோர்ட்டுக்கு போனார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்தோம். தளபதி திராவிட மாடல் அரசு தளபதி ஸ்டாலின், தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய வழக்கு எங்களுக்கு வெற்றி கிடைச்சிச்சே. இனிமே கவர்னர் ஆளுநர்கள் எந்த பல்கலைக்கழகத்துக்கு நீங்கள் வேந்தர் கிடையாது. From now onwards, governors are not chancellors for university. You are not having any power. You should not poke your nose in university. For all the university, concerned state chief ministers are the chancellors. Concerned state chief minister are the chancellors. You get out governor. சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துல. இந்த வழக்கை யார் தொடர்ந்து? திமுக. எனவே எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் ஆளுநரிடமிருந்து விடுதலை பெற்று தந்த தலைவர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி. எல்லா மாநில கவர்னர்களுக்கும் விடுதலை பெற்று தந்த யார்? நாங்க இப்போ தொடர்ந்த வழக்குல தான் இன்னைக்கு துணைவேந்தரும் நம்ம தான் நியமிக்கணும், கவர்மெண்ட் தான் நியமிக்கணும். வேந்தர் யாரு? முதலமைச்சர். தேவையில்லாம கவர்னர் நீ எந்த ஒரு அரசாங்கம் செலவிடக்கூடாது, உனக்கு எந்த பவர் கிடையாது, கௌரவ போஸ்ட், உன் வேலை நீ பார். முதலமைச்சருக்கோ அரசுக்கோ கைடு பண்ற இடத்துல நீ இல்ல, மைண்ட் ஓன் பிசினஸ் சொல்லி இன்னைக்கு ஆளுநர்களை உட்கார வைக்கிற மூலையில இந்த தீர்ப்பை பெற்று தந்த எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் கவர்னரிடமிருந்து விடுதலை பெற்று தந்த தலைவர் தளபதி ஸ்டாலின். அன்னைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களுக்கும் தேசிய கொடி ஏற்றுகிற உரிமை பெற்று தந்தவர் ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழ் இருக்கிற டாக்டர் கலைஞர். மேதினியை விடுமுறை நாள் ஆக்கியவர் முத்தமிழ் இருக்கிற டாக்டர் கலைஞர். இப்படி அகில இந்திய அளவிலே பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியவர் தலைவர் கலைஞர். இன்று தலைவர் தளபதி ஸ்டாலின் வாழும் கலைஞராக தலைவர் கலைஞர் நிதியை திரவலாகப்பட்டிருக்கிற தலைவர் தளபதியோட நீட்டுக்கு நாங்க உங்கள்கிட்ட இருந்து விலக்கு பெறுவோம், நீதிமன்றத்தின் நீட்டுக்கு விலக்கு பெறுவோம். அந்த வகையில இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறோம். நீங்க இப்ப ஒத்துக்குனீங்களா? எத்தனை நாள் நீங்க ஒத்துக்கல? நீங்க சமூகத்துவம் விரும்புறீங்களா? ஆயா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க, முதல்ல சமூகத்துவத்தை தமிழ்நாட்டை நிலைநாட்டுங்க. எங்க அப்பா உத்தம புத்திரி. சமத்துவத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆயா பாட்டி, அப்பத்தா பாட்டி, பாப்பாரா பாட்டி, பாத்தி பாட்டி, நீங்க பேசுறீங்களா சமத்துவத்தை பத்தி? அதனால நீங்க பேசலாமா? நீங்க திமுக சொல்லி தரீங்களா சமத்துவத்தை பத்தி? சமத்துவம் என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் சமத்துவம், சமூக நீதி என்று சொன்னால் திமுக, திமுக என்று சொன்னால் சமூக நீதி. நீங்க சொல்றீங்களா சமூகத்தை பத்தி? எங்களுக்கு தரீங்களா?
இந்த உலகத்திலே சமத்துவபுரம் என்று முதல் கொண்டு வந்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 1996ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்தபோது அதை கொண்டு வந்தது எங்கள் வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஓச்சேரி பகுதியிலே கொண்டு வந்தார், பொன்னையில கொண்டு வந்தார். சமத்துவமாகத்தான் இருக்கிறது தமிழ்நாடு. அந்த சமத்துவத்தை ஒரு மதவாத நாடாக RSS மண்ணாக ஆரிய மண்ணாக மாற்ற முயற்சி எடுக்கிறது பாஜக. அதுக்கு தான் நீங்க அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யறதில்ல. நம்ம எங்க பாட்டி என்ன சொல்றது, உலக அழகி உள்ளூர் கேள்வி எங்க மரியாதைக்குரிய மாண்புக்கு பாட்டி எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த மாதிரி பேச்சுகள் பேசிட்டு திமுக எதிர்ப்பா பேசுறதுக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு நிகழ்ச்சிக்கு டேட் கொடுத்துட்டு வந்து போவாங்க அவங்க. எனவே சமத்துவத்தை நிலைநாட்டுங்க நீங்க சொல்லாதீங்க. நாங்க சமத்துவமா தான் இருக்கிறோம். பிஜேபி ஆட்சி செய்யற வட மாநில குறை சொல்றீங்க, அங்க நல்லா இருக்குன்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா பேஷா இருக்கு, ரொம்ப பேஷா இருக்கு மாமி பாட்டி, ரொம்ப பேஷா இருக்கு. இவங்களுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த சொல்லி தளபதி தொடர்ந்து குரல் கொடுக்கிறாரு. சட்டமன்றம் நாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், அமைச்சரை கொடுத்த தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். பலமுறை பிரதமரை சந்திக்கும் பொழுது நாளைய தமிழக மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் வலியுறுத்தியிருக்கிறார் பிரதமரிடம். முதலமைச்சர் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே பிரதமர் மோடி அவர்கள் முடிவெடுத்தார். பிரதமர் மோடி என்ன முடிவு எடுத்தாருன்னு கேட்டா, திமுக ஒரு விஷயம் கையில் எடுத்தா அவங்க ஜெயிக்கிறாங்க. இப்ப நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க நடத்த சொல்றாங்க. நம்ம நடத்தலன்னா அவங்க நீதிமன்றத்துல போய் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு நடத்தி ஆகணும்னு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாங்கன்னா நமக்கு இந்த கவர்னர் விஷயத்துல நம்ம அசிங்கப்பட்டோம், அந்த மாதிரி அசிங்கப்பட்டுருவோம். அதனால ராஜா தமிழ்நாட்டுடைய பாஜகவை சார்ந்த தேசிய பாஜக பொதுக்குழு உறுப்பினர் ராஜா சொல்லல, MK ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கலைஞர் கருணாநிதி. அந்த மாதிரி ஸ்டாலின் சாதாரணமான தலைவன் கிடையாது. எடப்பாடி மாதிரி டேபிள் கீழே போற தவளம்பாடி கிடையாது. இஸ் அன் லீடர், இஸ் சன் ஆஃப் டாக்டர் கலைஞர். 52 வருஷம் உழைச்சது நாட்டுக்கு முதலமைச்சரா வந்திருக்கிறார். 40 அடிச்சு ஜெயிச்சாரு. எனவே நம்ம இப்படியே விட்டா இந்த இஷ்யூ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நம்ம நடத்தலன்னா ஒன்றிய அரசு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய போராட்டம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவர் நீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்கிடுவாரு. அப்புறம் நமக்கு சுப்ரீம் கோர்ட் நமக்கு ஆர்டர் பண்ணோம் சென்சஸ் நடத்த, ஜாதிவாரி கணக்கு நடத்த நம்ம ரொம்ப அசிங்கமாயிடும். எனவே இந்த முயற்சியில நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டாலின் தீர்ப்பு வாங்குறதுக்கு முன்னால நம்மளே ஒரு இதை அறிவிச்சிருன்னு அமைச்சரவை கூட்டம் கூட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் தந்தது என்று கேட்டால் அதற்கு 100% யார் காரணம் என்று கேட்டால் அதுக்கு காரணம் எல்லோரும் கேட்டார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து கட்சி அனைத்து மாநில முதலமைச்சர்கள் எல்லோரும் கேட்டார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு அமைச்சரை ஒப்புதல் தந்தது என்று கேட்டால் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த தலைவனை பார்த்துதான். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவிக்கிறது என்று கேட்டால் அதற்கு காரணம் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். ஆல் கிரெடிட் கோஸ் டு அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், திராவிடியன் லீடர், நேஷனல் லீடர், அவர் தளபதி ஸ்டாலின், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். ஆல் கிரெடிட் கோஸ் டு அவர் தலைவர் தளபதி ஸ்டாலின், திராவிட மாடல் கவர்மெண்ட் அண்ட் ஃபார் DMK. ஆல் கிரெடிட் கோஸ் டு ஃபார் DMK. இதை எவனும் கொண்டாட முடியாது. அதுல நிர்மலாசி ஆயாக்கு, எங்க ஆயா கிராண்ட்மாக்கு என்னன்னு கேட்டா, ஆயாக்கு என்னன்னா எங்க இதுல இவங்க பெருமை தெளிச்சு போறாங்க. அதனால இதுல உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்காது, நாங்க அறிவிச்சோம்னா நாங்க கொடுத்த குடைச்சல், உங்களுக்கு நாங்க கொடுத்த குடைச்சல். ஆயா பாட்டி அப்பத்தா பாப்பாத்தி ஐயா ஐயர் மாமி நாங்க கொடுத்த குடைச்சல் நீங்க அறிவிச்சீங்க. எனிவே தேங்க்ஸ், வி கோ ஓவர் இட். தேங்க்யூ வெரி மச். நன்றி சொன்னார் தலைவர். ஒன்றிய அரசுக்கு மரியாதையா நன்றி சொல்லி எங்கள் அரசுக்கு கிடைத்த வெற்றி என்ன. அவர் எனக்குன்னு சொல்லல, அவர் எப்பவுமே எனக்குன்னு பேச மாட்டாரு. எங்கள் அரசுக்கு கிடைத்த வெற்றி என்ன? ஆமா, எங்க அரசு கிடைத்த வெற்றி எனக்கு தானே உண்மை. வேற யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி ஜாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி அவர் பேச முடியுமா? ஏன்னா அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமே எலெக்ஷன் அறிவித்துக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னால வன்னிய மக்களுக்கு 10.5 அறிவிச்சிட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமே அவர் அறிவிச்சிட்டாரு. அது கோர்ட்டுக்கு போச்சு, தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகுது. இப்போ உடனே நடக்காது. அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட 148 149 கோடி மக்கள் தொகை இந்தியாவில் இருக்குது. ஒரு வீட்டுக்கும் போகணும், ஒரு வீட்டுக்கு போய் சென்சஸ் எடுக்கணும், ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்கணும், ஆதார் கார்டு எடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட்ஸ், என்ன ஜாதி, நீ என்ன மதம், இதெல்லாம் எடுத்த பிறகு யார் என்னென்ன பர்சன்டேஜ் பார்த்து அதன் பிறகுதான் யாருக்கு 10.5, யாருக்கு 9, யாருக்கு 7 அப்பதான் அறிவிக்க முடியும். அப்படி சென்சஸ் எடுத்துட்டா அப்ப 10.5 வன்னியர் மக்களுக்கு அது கிடைக்கும். கண்டிப்பா 100% கிடைக்கும். இப்பயும் சொல்றேன், 10.5% வன்னியர் மக்களுக்கு யார் வழங்க போகிறார் என்று கேட்டால்
மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் தளபதி ஸ்டாலின். அது இன்னும் 4 வருஷம் ஆகுமே நீ கேட்கலாம். ஆமாடா, ஆமா, 4 வருஷம் கழிச்சு எங்க தளபதி தானே முதலமைச்சர். நீங்களும் வந்து நொட்ட போறீங்க. எங்க தளபதி தான் முதலமைச்சர். 2026ல 200க்கும் மேற்பட்ட தொகுதி 234 ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் சொன்னார். அதுதான் உண்மை. இன்னும் 3 வருஷம் 2026ல நாங்க தான். அதன் பிறகு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 26, 27, 28, 29 அந்த பீரியட்ல இந்த ஜாதிவாரி கணக்கு முடியும் போது அப்போ 10.5 வன்னியர்களுக்கு ஒதுக்கப்பட்டது எங்க தலைவர் தளபதி அறிவிச்சு 10.5 தளபதி கொடுப்பார். தளபதியா சிஎம் இருப்பார். எம்பிசி வன்னியர்களுக்கு கொடுத்த மாதிரி என்ன சொல்றது, வன்னியர்களுக்கு தியாகிகளுக்கு 21 பேருக்கு மணிமண்டபம் கட்டி கோவிந்தசாமிக்கு மணிமண்டபம் கட்டி கௌரவித்தது போல் வன்னிய மக்களுக்கு 10.5 கொடுக்க போறது யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி ஸ்டாலின். எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது என்று கேட்டால் அதற்கு காரணம் ஒரே ஒரு தலைவன் தளபதி ஸ்டாலின். வரிப்புலி பட்டாளத்தில் வரலாற்று நாயகன், முறுக்கிற இளைஞர்களின் போர்மகட்ட தலைவர், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சுமட நாயகன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2ஆம் கலைஞர், வாழும் கலைஞர், தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற எங்கள் வாழும் பெரியார், எங்கள் வாழும் பெரியார், வாழும் அண்ணா, அம்பேத்கராக சமத்துவ தலைவனாக இந்த மண்ணில் அரசியல் செய்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். அவருதான் காரணம். அவர் ஒருத்தர் தான் காரணம். ஒன்றிய அரசு அடிப்படைஞ்சுன்னா ஒன்றிய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கொடுத்ததுன்னு கேட்டா அதுக்கு காரணம் எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின். விட்டா அவர் நீதிமன்றத்துக்கு போவாரு, ஒப்புதல் கொடுத்துருவான்ட்டார். அதுக்காக ஆணவத்தோட பேசல. கோடிக்கணக்கான நன்றி ஒன்றிய அரசுக்கு, பிரதமர் மோடி அவர்களுக்கும் பாஜக ஒன்றிய அரசுக்கும் கோடிக்கணக்கான நன்றி, கோடிக்கணக்கான நன்றி. தலைவனுக்கு நன்றி கூட சொல்லுகிறோம். பல ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு இங்கே நாங்கள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். வன்னிய மக்கள் போல் அவர்களுக்கெல்லாம் வன்னிய மக்களுக்கெல்லாம் 10.5 அவசியம் வழங்கியாக வேண்டும். அதற்கு இந்த சென்சஸ் இஸ் வெரி வெரி மோஸ்ட், சென்சஸ் இஸ் வெரி வெரி மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட். அதை நீங்க அறிவிச்சிருக்கீங்க எங்க தலைவர் தளபதியோட வேண்டுகோள் எடுத்துன்னு, அதுக்கு நன்றி. எங்க தலைவர் தளபதி மட்டும்தான் அதுக்கு காரணம். நான் சோசியல் மீடியால நீங்க வைரலா பேசக்கூடிய ஒரு பேச்சாளர், ரொம்ப எவ்வளவு விமர்சிக்கிறேன். நன்றி. எங்க ஆயா பாட்டி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா நீங்க தான் அங்க பேட்டி கொடுத்து, பிகாஸ் யுவர் அன் பவர்ஃபுல் மினிஸ்டர் இன் யுவர் கேபினெட், பைனான்ஸ் மினிஸ்டர், செகண்ட் டைம் பைனான்ஸ் மினிஸ்டர். ஆனா இவ்வளவு பேசுற மரியாதைக்குரிய ஆயா நிர்மலா சீதாராமனை நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு துணிச்சலா திமுக நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு முறையும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இமாலய வெற்றி, ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கிறது திமுக. திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு கட்சி திமுக. மக்களால் இன்னைக்கு நாட்டின் முதலமைச்சராக அடையாளம் காணப்பட்டிருப்பவர் தலைவர் தளபதி ஸ்டாலின். எடப்பாடி போல் டேபிள் கீழே போய் தவளம்பாடியா தவழ்ந்து போய் சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சராக இந்த நாட்டு மக்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினை இந்த நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். 52 ஆண்டு காலம் அவர் உழைத்த காரணத்தால் எல்லோரும் நீங்க நின்று தேர்தல் நின்று ஜெயிச்சுதான் வரும். பார்லிமெண்ட்ல அங்க அவ்வளவு பேசுறாங்கன்னா எல்லாம் ஜெயிக்கிறோம். அக்கா கனிமொழி பேசுறாங்கன்னா ஜெயிக்கிறாங்க. 2ஆம் முறை தூத்துக்குடியில அண்ணா ராசா பேசுறாருன்னா தொடர்ந்து ஜெயிக்கிறார். பெரம்பலூர்ல ஜெயிச்சா தொடர்ந்து ஊட்டியில ஜெயிக்கிறார். எல்லாரும் அண்ணன் ஜெகதர்ஷன் பேசுறாருன்னா தொடர்ந்து ஜெயிக்கிறார். தயாநிதி மாறன் பேசுறாருன்னா தொடர்ந்து ஜெயிக்கிறார். டி.எம். செல்வ கணபதி பேசுறாருன்னா தொடர்ந்து ஜெயிக்கிறார். காஞ்சிபுரத்துல செல்வம் பேசுறாருன்னா தொடர்ந்து ஜெயிக்கிறார். இப்படி நான் சொல்லி அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் மறந்து விட்டேன். நான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர் எவ்வளவு குரல் கொடுத்தார், பார்லிமெண்ட்ல கொடுத்துட்டே இருக்கார். தொடர்ந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துது, தேர்தலில் நிற்கிறார். அவர் சின்ன பானை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறார். 2ஆம் முறை ஜெயிக்கிறார். சோ நாங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்களுக்காக பேசுகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பாப்பார புத்தியோடு ஆரிய புத்தியோடு பேசிக் கொண்டிருக்கிற பாட்டி கிராண்ட்மா நிர்மலா சீதாராமனை கேட்கிறேன், நீங்க தேர்தலில் நின்று இருக்கீங்களா ஆயா? சொல்லுங்க ஆயா. ஆயா அப்பதான் பாட்டி, பாப்பார பாட்டி, ஐயர் பாட்டி, மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய மாண்புமிகு ஐயர் பாட்டி, நீங்க தேர்தலில் நின்றுக்கீங்களா பாட்டி? தேர்தலில் நிக்கலையா பாட்டி? பெங்களூர்ல நீங்க ராஜ்யசபா எம்பியா வரீங்க, மினிஸ்டரா வரீங்க. நீங்க பை பர்த் ஒரு அண்ணன் தமிழ், தமிழச்சி, தமிழ் பிராமின் லேடி. ஓகே, பை பர்த் ஐ டோன்ட் நோ யுவர் திருச்சி ஆர் மதுரை, பட் யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. யூ பார்ன் இன் தமிழ்நாடு. ஆனா இந்த தமிழுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அங்க நீங்க இப்ப பார்லிமெண்ட்ல நீங்க வந்து இது கர்நாடகால உங்களை எம்பியா தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க பார்லிமெண்ட்ல பதவி ஏத்துக்கிறீங்க. நீங்க எப்பவுமே தமிழ்ல பெருமையா பேசுறதே இல்லை. ஏன்னா மரியாதைக்குரிய பாட்டி ஆயா நிர்மலா சீதாராமன், எங்க ஆயா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும். நாங்க பிச்சை கூட எடுக்க முடியாது. நாங்க இல்ல, தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும். நாங்க நினைக்கிறேன் தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும். நீ எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்கார பத்தி எல்லாம் நீ பேசாதம்மா ஆயா பாட்டி கேள்வி, நீ எல்லாம் பேசாத. தமிழ் படித்தா பிச்சை தான் எடுக்கணும். என் தமிழை பார்த்து நீ சொல்ற, நீ தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு தமிழச்சி கர்நாடகாவில் கொலைக்கு போன. நான் கர்நாடகாவில பிறந்த தமிழன், தமிழ் உணர்வோடு அங்கேயே இருந்த சின்ன பையனா இருக்கும் போதே நீ பார்லிமெண்ட்ல பேசுனே. ஐ லைக் டு ஸ்வேர் இன்
as a MP in Kannada, because Kannada MLAs have elected me as a ಮಾತಾಡ್ತೀನಿ. ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪದವಿ ಪ್ರಮಾಣ ತಗೊಂತೀನಿ. ನಾನು MP ಆಗಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಈ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇರೋ MLAs, ಕನ್ನಡ MLAs ನೀವೇ ನನ್ನ MP ಹಾಕಿದ್ರಿ. MP ಆಗಿ ನೀವೇ ನನ್ನ ಆರಿಸಿದ್ದೀರಾ. ನಾನು ಹುಟ್ಟಿ ತಮಿಳ್ನಾಡು ಆಗಿರ್ಬೋದು, ಆದ್ರೆ ನನ್ಗೊಂದು ನನಗೆ ರಾಜಕೀಯ ಒಂದು ಬಾಳ್ಲು ಕೊಡ್ತದ್ದು, ನನಗೆ ಒಂದು ಲೈಫ್ ಕೊಟ್ಟಿದ್ದು ಯಾರು ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ ಕನ್ನಡ, ಈ ಕನ್ನಡಿಗರು. ನಾನು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ರೆ ಕೂಡ ನಾನ್ ಕರ್ನಾಟಕ ಮಣ್ಣಲ್ಲಿ ಇದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದ್ರಲ್ಲಿ ನಂಗೆ ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆ. ಐ ಫೀಲ್ ಪ್ರೌಡ್ ಟು ಸೇ ಅಮೇನೆ கன்னடிகா. ஐ ஃபீல் ப்ரௌட் டு சே அமேன கன்னடிகானே. கன்னடால பொறுப்பேற்கணும். அது கூட நான் தப்புன்னு சொல்ல. ஏன்னா நான் படித்த மொழி கூட கன்னட மொழியும் நான் படித்திருக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டா, கன்னடா மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தீங்க, அதனால நான் நன்றி என்ன. சரி, நன்றி சொல்லு. தமிழ்நாட்டுல பிறந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ண? தமிழ் படித்தா பிச்சை எடுக்க முடியாதுன்னு பார்லிமெண்ட்ல பேசிட்டு நீ என்னமா இங்க உட்காந்துன தமிழ்நாட்டுல சமூகத்தை நிலைநாட்டுங்க, நீ என்னமா எங்களுக்கு பேசுறது? ஆயா பாட்டியே கேள்வி, நீங்க என்ன பேசுறது? என்ன மாமி நீங்க பேசுறீங்க? எங்க இந்த சமூகத்தை நிலைநாட்டிட்டா நம்மளுக்கு நிலைநாட்டுங்க. நீங்க எப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு உரிமை நாங்க தான் உரிமை கொண்டாடும், வேற எவனும் கிடையாது. தமிழ்நாட்டுல சொல்றோம், ஆல் இண்டியா சொல்றோம். தமிழ்நாட்டுல நாங்க தான் தமிழ்நாடு நாங்க தான் எங்க தலைவர் தளபதி தான் காரணம். ஒன்றிய அரசு பாஜக அரசு அமைச்சரவை கூட்டத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அதற்கு காரணம் தலைவர் தளபதி, திராவிட தலைவன் தளபதி, தமிழினத்தின் தலைவன் தளபதி, தேச தலைவன் தளபதி 2026 மகத்தான வெற்றி பெற்று வரலாற்று படைத்த மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் தலைவர் தளபதி நாளைய தமிழகம் மாண்புமிகு துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், திமுக திராவிட மாடல் அரசு, வேற யாரும் கிடையாது. எங்களை நீங்க டேமேஜ் பண்ணாதீங்க. உங்க கூட்டணி காரி துப்புது. இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணியே காரி துப்புதுங்க, நாடே காரி துப்புதுங்க. நாங்கள அங்க திட்டுறோம், எல்லாமே திட்டுறாங்க. அதான் முதலமைச்சர் சொல்றாரு. அவ்வளோ பாஜகவை நாங்க எதிர்த்ததை விட, அதாவது ஒன்றிய அரசு குறை சொல்லல, ஆனா கூட்டணி இல்ல. பாஜகவோட அதிமுக கூட்டணி இல்லை. 2026 இல்லைன்னாரு. அப்புறமா 26, 27, 28, 29 சொல்லிட்டு அதுக்கு 26, 27, 28, 29, 10, 11 அப்போ 2026 5 வருஷம் கழிச்சு அப்புறமா வர தேர்தலையும் அதிமுகவோட பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் எல்லோரும் தொடர்ந்து பேசினாங்க. ஓடி போய் திருட்டுத்தனமா 4 கார் மாறி போய் அமித்ஷாவை சந்திச்சார எடப்பாடி, இப்படி உக்காந்தாரு போய் 20 நாட்களுக்கு முன்னால கூட சட்டமன்றத்து வளாகத்துல சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோட கூட்டணியில். அப்புறமா திருடி விட்டா போலீஸ் பார்த்தா பயந்துதானே ஆகணும். ஊழல் உள்ள திகாருக்கு வாரியா என்ன பண்றேன்னு கேட்டேன். பாஸ் எஸ் பாஸ், சாரி பாஸ், ஓகே பாஸ் தலைவணிங்காச்சு, தலைவணிங்காச்சு. என்ன சொல்றது, தலைவணிங்கு அங்க போய் கூட்டணி சேர்ந்தாச்சு. அது அவரு சொன்னாரு. உடனே இந்த அம்மா எங்க கூட்டணி பத்தி என்ன முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அங்க எதிர்க்க டிவி காரங்க கூப்பிடுறாங்க. நம்ம கலைஞர் டிவியோ சன் டிவியோ, உங்க டிவி உங்க தலைவர் பார்க்கணும், எடு 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 எடுன்றாங்க. அதான் சோசியல் மீடியால வரப்போதே, உங்க தலைவர் பார்க்கணும், எடு எடு எடு. எங்க கூட்டணி பத்தி நீங்க என்ன குறை சொல்றது? நீதிமன்றமே உங்களை ராஜினாமா பண்ண சொல்லிடுச்சு. ராஜினாமா தான் பண்ண சொன்னாங்க, தண்டிக்கல, ராஜினாமா பண்ண சொல்லிடுச்சு. அப்படிதான் கன்விட் வந்தாலும் மேல கோர்ட் அப்பீல்லாம் இருக்குது, அதெல்லாம் போலாம், அதெல்லாம் நடந்துக்குது தமிழ்நாட்டுல. செந்தில் பாலாஜி மனசுல வச்சு சொல்லுது அந்த ஆயா நிர்மலா சீதாராமன். எங்க கூட்டணி பத்தி பேசுறீங்களா நீங்க ஊழல் கூட்டணி. யாரு? நம்ம ஊழல் கூட்டணியா? நீங்க ஊழல் கூட்டணி வச்சிருக்கீங்க, எங்க கூட்டணி பத்தி பேசாதீங்க. திமுக கூட்டணி ஊழல் கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி இயேசு, புத்தர், மகாத்மா காந்தி, விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்க எல்லாம் அந்த கூட்டணியில இருக்கிறாங்களா? உங்க கூட்டணி அந்த மாதிரி கூட்டணியா? அஹிம்சாவாதி கூட்டணி, காந்தியவாதி கூட்டணியா? எங்களது ஊழல் கூட்டணின்னு சொல்லிட்டோமா ஆயா? எங்களது ஊழல் கூட்டணின்னு சொல்லிட்டீங்க. அப்ப உங்களுது ஹலோ, நீ கூட்டணி சேர்ந்துக்கிற போய் அதிமுக மிரட்டி, அவங்கள மிரட்டி கூட்டணி சேர்ந்துக்கிறிய, அவங்க யாரு? இப்ப நான் சொன்ன மாதிரி காந்தி, இயேசு, புத்தர் இவங்களா? யாரு அவங்க? ஊழல்னு திமுக பத்தி பேசுறிய, எந்த வழக்குல திமுக ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டிருக்கிறது? ஆயாவை கேட்கிற, சொல்லுங்க கிராண்ட்மா, எந்த வழக்குல நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கு திமுக? 2Gன்னு சொல்றீங்க, எல்லாமும் சொல்றது.
மரவெட்டிகள் இருந்து எல்லாம் அத்தனை பேர் ஏடிஎம்கே காரங்க. 2G ஒரு வழக்கு போட்டாங்க. விசாரணைக்காக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் திகார் ஜெயில இருந்தார் மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் இருந்தார் விசாரணையா. பட்டேலா நீதிமன்றத்துல அவரே சிபிஐ நீதிமன்றத்தில் அவரே வாதாடினார். 3 முறை நான் டெல்லிக்கு போய் அந்த வாதத்தை பார்த்திருக்கேன். அவரே வாதாடினார். I don't want any advocate. I will argue for my case. I don't want any advocate. I will argue for my case. அவரே வாதினார். கன்விட் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி 2G வழக்கு போடப்பட்டு அண்ணன் ராஜா கைது செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில. ஆனா விடுதலை ஆனது எப்பன்னு கேட்டா பிஜேபி ஆட்சியில. சோ அதுக்கு ஒரு குற்றமற்றார். இந்த 2Gனால என்னன்னு கேட்டா நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டாரு. அதனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். தெருவுல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரங்க கூட கையில ஒரு செல்போன் வச்சாங்க. அது காரணம் திமுகவினுடைய மத்திய அமைச்சராக இருந்தா நான் ராசா. சலுகைகள் மக்களுக்கு தந்ததா நஷ்டம் ஏற்பட்டது. இது ஊழல் இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் அவரை விடுதலை பண்ணிடுச்சு. கலைஞரை பத்தி பேசுறீங்களே, ஜாடு மாடு பாடுகா பசங்களா, சர்க்காரிய கமிஷன் எம்ஜிஆர் போட்டார். அந்த சர்க்காரிய அந்த கமிஷனை கழிச்சிட்டு போயிட்டாரு. எந்த வழக்கிலாவது முத்தமிழக டாக்டர் கலைஞர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? இன்ப தமிழ்நாட்டின் தனிகரில்லா தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் அன்பு தலைவர் தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் ஊழல் வழக்கு அவர் மீது இருக்கிறதா? தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? சொல்லு. ஆனா திமுக நீங்க ஊழல் கூட்டணி, எங்க பாஜக அதிமுக கூட்டணி பத்தி பேசாதீங்க. பாஜக அதிமுக கூட்டணி பத்தி பேசாதீங்க. உங்களது ஊழல் கூட்டணி திமுக கூட்டணின்னு சொல்ற ஆயா பாட்டி நிர்மலா சீதாராமனுக்கு ஒண்ணு கேக்குறேன். நீ கூட்டணி சேர்ந்துகிற அதிமுக அவங்க என்ன புனிதர்களா? அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து மறைந்திருக்கிற அம்மையார் செல்வி ஜெயலலிதா, she was convicted by court. Yes, she was convicted by court. ஜெயலலிதா was an accused. இது உண்மைதானே? அந்த அம்மா விமர்சனம் பண்ற அவசியம் எனக்கு இல்ல. இப்ப நீ திமுக கூட்டணி ஊழல் கூட்டணி, எங்க கூட்டணி ஊழல் கூட்டணி கிடையாது, திமுக ஊழல் கூட்டணி எங்க கூட்டணி பத்தி பேசுறேன்னா, நீ மிரட்டி நீ கூட்டணி சேர்த்திருக்கிற அதிமுக அந்த கட்சியுடைய தலைவராக இருந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா யார்? அவங்களை விமர்சிக்க வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் இல்லை. ஆனால் நீதிமன்றத்திலே ஒரு முறைக்கு 2 முறை தண்டிக்கப்பட்டவர். ஒரு முறை சிறை தண்டனை பெற்று அதன் பிறகு மேற்கோர்ட்ல போய் ஜெயிச்சு அப்புறமா திரும்ப சிஎம்ஆ வந்து எத்தனை முறை அவங்க கார்ல போய் கொடி கட்டினாங்க. கடைசியாக பரப்பனாக்கரஹாரா ஜெயிலுக்கு போகும்போது குன்ஹா என்று சொல்லக்கூடிய வணக்கத்துக்குரிய நீதிபதி அவருக்கு சிறை தண்டனை கொடுத்து குன்ஹா நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுக்கும் போது உள்ள போகும்போது மரியாதைக்குரிய அம்மையார் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக போகிறார். வெளியே வரும்போது குற்றவாளியாக அப்படியே பரபராக ஜெயில கூட்டு போய் உள்ள தள்ளிட்டாங்களே. சோ ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது 1 முறை 2 முறைக்கு தண்டனை பெற்றவர் யார் என்று கேட்டால் மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா, அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளர். இன்று வரை அதிமுக இருக்கிறது, அந்த தொண்டன் உறுதியோடு இருக்கிறான் என்று கேட்டால் அதற்கு காரணம் அம்மையார் செல்வி ஜெயலலிதா. ஜெயலலிதா யாரு? நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். ஜெயலலிதா இறக்காமல் இருந்திருந்தால் அந்த அம்மா இறந்திருக்க கூடாது. ஜெயலலிதா போன்றவர்கள் இந்த நாட்டுக்கு மிகவும் முக்கியம். அந்த அம்மாலாம் இருந்தா அவங்களெல்லாம் வச்சு செஞ்சிருக்கோம். ஜெயலலிதா உயிரோடு இருந்திருக்கா? ஜெயலலிதா சசிகலா கொண்டு பிடிச்சி சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்காம. ஆனா ஜெயலலிதா இறக்காமல் இருந்திருந்தால் சசிகலாவோட சேர்த்து அம்மையார் செல்வி ஜெயலலிதா கூட பரப்பனாக்கரஹாரா ஜெயிலுக்கு போயிருக்கணும். அதான் நான் சொல்ல வரேன். அந்த அம்மா குறை சொல்றது என்னுடைய எண்ணம் கிடையாது. அதிமுகனுடைய நண்பர்கள் கோச்சி கூடாது. ஏன்னா ஊழல் கூட்டணி எங்க கூட்டணி அப்படி இல்லைன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது எவனா இருந்தாலும் இதை சொல்லி ஆவான். ஊழல் இல்லைன்னும் போதே அவன் அம்மையார் செல்வி ஜெயலலிதா சொல்லலாம் ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போன. இதுதான் அண்ணாமலை சொன்னது. அண்ணாமலைக்கு ஏடிஎம்கே என்ன பிரச்சனை? இப்ப என்னத்துக்கு அண்ணாமலை இந்த கட்சி தலைவர் பதவி எடுத்தாங்க? அண்ணாமலை எவ்வளவோ விமர்சனம் பண்ணாம முடியாது போறான். என்ன மாதிரி யாரும் கிடையாது. ஆனா அண்ணாமலை பாஜக தலைவர் வந்து எடுத்துட்டு திரு நயினார் நாகேந்திரன் உள்ள பாஜக தலைவரை போட்டுக்கிறாங்க. அண்ணாமலை பாஜக தலைவர் வந்து எடுத்து வந்து பிஜேபிக்கு மைனஸ் தான். இதை யாரும் பேச மாட்டாங்க. இது புரியாத குமரனே சொல்றேன். பிஜேபிக்கு மைனஸ் தான். தெரியும் பிஜேபிக்கு இது நமக்கு மைனஸ் தான். அண்ணாமலை மாதிரி அவங்க பைத்தியக்காரத்தனமா ஏதோ ஒண்ணு பண்ணுவான். ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ சுத்தி நிற்பான் அவுது விட்ட நாய் மாதிரி. ஆனா அவர் நயினார் நாகேந்திரன் கொஞ்சம் ஒரு டீசெண்டா நாகரிகமா இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படிதான் இருந்தாரு. இனிமே எப்படி இருப்பாருன்னு தெரியல. நாய் வேஷம் போட்டா குறைச்சுதானே ஆகணும். என்ன சொல்றது? இன்னுமே எப்படி இருப்பாரு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு அந்த அண்ணாமலைய பரபரப்பா அண்ணாமலைன்னு பேசப்பட்ட ஒரு நபரை என்னத்துக்கு பாஜக தலைவர் எடுத்தாங்க? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வச்ச ஒரே ஒரு டிமாண்ட் என்ன? நீங்க என்ன சொன்னாலும் உங்க வீட்டுக்கு வந்து முறவாசல் பண்ணணுமா, உங்க பாத்ரூம் கழுவணுமா, டீ கிளாஸ் கழுவணுமா, உங்களுக்கு டீ காபி போட்டு தரணுமா, உங்களுக்கு ஊடு பொறுக்கணுமா, துணிமணி துவச்சு விடணுமா, கை கால் அமுத்தி விடணுமா, ஒரு நாளைக்கு 10 முறை காலில் விடணுமா, அதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஃபேமஸ், 10 PhD பண்ணாம காலில் விடுறது எல்லாம் பண்றான். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு கேட்டாரு அமித்ஷா. அந்த அண்ணாமலை எங்க அம்மா பார்த்துட்டு அக்யூஸ்ட்னு சொல்லிட்டான். அது உண்மைதான். அண்ணாமலை சொன்னது. அண்ணாமலை உண்மை பேச அது ஒண்ணுதான். அக்யூஸ்ட் குற்றவாளின்னு சொல்லிட்டான். சோ அவனுக்கு எங்களுக்கு செட் ஆகாதீங்க. அவனை தலைவரை வச்சு நாங்க எப்படி தேர்தலை சந்திக்குதுன்னு. அவ்வளவுதானே. சரி உங்க கட்சிக்காரனே போடுறதா நயினார் நாகேந்திரன் போட்டேன்.
அதனால நீங்க கூட்டணி சேர்ந்துக்கிற அதிமுகவே ஒரு ஊழல். அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க. அந்த இப்பயும் சொல்ற அந்த அம்மா குறை சொல்ற என்னன்னு கிடையாது. உண்மை அது. உண்மை. அந்த கட்சியில நீ ஊழல் கட்சியோட நீ கூட்டணி, இந்தியாவிலே ஊழல் கட்சி, இந்தியாவிலே ஒரு கட்சி தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது ஒரு முறை 2 முறை ஜெயிலுக்கு போனவங்க முதலமைச்சர் பதவி இழந்தாங்க யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா. இன்னைக்கு ஜெயலலிதா உடலளவிலே மறைந்திருக்கலாம். ஆனால் அதிமுக தொண்டர்கள் விஜயத்தில் அந்த அம்மையார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் தான் எடப்பாடி பழனிசாமி. ரப்பர் ஸ்டாம்ப் தான் எடப்பாடி பழனிசாமி. அந்த கூட்டணி சேர்ந்து எங்க கட்சி ஊழல் கூட்டணி பார்க்கலாம். 2026 நீ ஊழல் கூட்டணி சொல்ற திமுக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வருகிறதா இல்லை நீங்கள் சேர்ந்திருக்கிற இந்த சந்தர்ப்பவாத பிளாக்மெயில் கூட்டணி அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிற பிளாக்மெயில் பாஜக அதிமுக கூட்டணி நீங்க வரீங்களான்னு பாருங்க. நாங்க தான் வருவோம். எனவே மரியாதைக்குரிய ஆயா நிர்மலா சீதாராமன் பேசுறத பார்த்து பேசு. நீங்க ஒரு பைனான்ஸ் மினிஸ்டர், யூர் ஹைலி எஜுகேட்டட் லேடி, தட் யூ ஆர் a பிளாமின் லேடி, ஐ எம் an MBC, ஆரிய பிளட். ஆனால் திமுகவை எதிர்க்கணும்னு பேசிட்டு இருக்கிற ஆயா நிர்மலா சீதாராமன் அவர்களே, தமிழ்நாட்டுல சமூகத்தை நிலைநாட்டுங்கன்னு நீங்க சொல்றது அதெல்லாம் சமூகத்தினர் அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எப்படி உரிமை கொண்டாடலாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்குன்னா அது உங்க மனசுக்கு தெரியும். ஆயிருந்தாலும் ஆயா நிர்மலா சீதாராமன் அவர்களே, உங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குது இல்ல, உங்களுக்கு தெரியும் எதுக்கு நாம் இத்தனை ஆண்டுகள் இடஒதுக்கீடு எல்லாரும் சமம் ஒத்துக்குவானா பாஜக ஆரிய கூட்டம். ஆனா ஒத்துக்க வச்சுட்டு யாருன்னு கேட்டா தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒரு தலைவன் மட்டும்தான். உங்களுக்கே தெரியும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு யாரு காரணம்னா மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தேச தலைவர் தளபதி ஸ்டாலின். உங்களுக்கு தெரியும் பேசணும்னு நீங்க பேசுறீங்க. என்ன சொல்றது, மாநில சுயாட்சி தீர்மானத்தை கொண்டு வராரு. இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாரு. கவர்னருக்கே வச்சாருல்ல ஆப்ப எங்க தலைவர் தளபதி. இந்த அச்சீவ்மெண்ட் தமிழ்நாடுக்கு மட்டும் ஆல் ஓவர் இந்தியால. நீ ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், அது பவர் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் கவர்னர். ரப்பர் ஸ்டாம்ப்னாலே அது ஒண்ணுதான். அந்த ரப்பர் ஸ்டாம்பே பவர் இல்லாத ரப்பர் ஸ்டாம்ப் கவர்னர் ஒரு தலைவன் துணிச்சலா ஒரு ஒன்றிய அரசு எடுத்து பேசி அரசு பண்ணார்னா என் தலைவன் தளபதி ஸ்டாலின் தான் இந்த நாட்டில் ஒரு மாபெரும் தலைவர். எனவே அவரை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி தவளம்பாடிக்கோ யாருக்கும் எந்த தகுதி கிடையாது. 2026 நாங்க அடிக்கிற ஹேட்ரிக் வெற்றி இது பாரு, இந்தியாவே எங்க தலைவர் தளபதி திருப்பாக்கும். இப்பவே திருப்பாது. எனவே மரியாதைக்குரிய ஆயா நிர்மலா சீதாராமன் அவர்களே, அதனால திமுக மீது ரொம்ப கோபமா இருக்கீங்க. அவ்வளவு கோவப்படாதீங்க. அவ்வளவு ஆயிருந்தாலும் நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரு மாமி, நீங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரு ஆயிருந்தாலும் உங்க மீது எங்களுக்கு அன்பு பாசம் உண்டு. எப்பவுமே அப்பா அம்மாவோட ஆயா பாட்டி மேல நிறைய பாசம். அப்பா அம்மாவோட ஆயா பாட்டி மேல தான் ரொம்ப பாசம், பேர பாசம். எனவே நான் உங்களுக்கு பேரன் பாட்டி நிர்மலா அவர்களே. நான் கர்நாடகால பிறந்த, நீங்க கர்நாடகால ஊர்கா வியாபாரம் பண்ணி RSSல சேர்ந்து பிஜேபியில போய் மந்திரி ஆகிறீங்க. எனிவே we both are related in one way. I born in Karnataka mud. You was brought up in Karnataka mud. சோ அதுக்காக சொல்றேன், பாட்டிக்கு ஆயாக்கு சொல்றேன், கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு வயசாகுது. திமுகவை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது என்று கேட்டால் ஆல் கிரெடிட் கோஸ் டு அவர் லீடர் தளபதி ஸ்டாலின். எல்லா பெருமை தலைவர் தளபதிக்கே சாவரம் என்று கூறி நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த